சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை திருமணம் செய்து கொண்ட தனுஷிற்கு யாத்ரா மற்றும் லிங்கா என்று 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. குழந்தைகள் நன்கு வளர்ந்து பெரியவர்களாக ஆன நிலையில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு பிரிவதாக அறிவித்து விவாகரத்தும் பெற்றனர். 2 மகன்களும் அம்மாவுடனும் அப்பாவுடனும் அனைத்து இடங்களுக்கும் சென்று வரும் காட்சிகள் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிலையில் விவாகரத்திற்கு பிறகு இருவரையும் இப்படி ஒரே இடத்தில் ஒன்றாக சேர்த்த பெருமை யாத்ராவுக்கு தான் சேரும். எந்த ஒரு சண்டையும் போட்டுக் கொள்ளாமல் பரஸ்பரம் பிரிந்த தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சோசியல் மீடியாவில் தேவையற்ற சர்ச்சைகளை கிளப்பவில்லை. மேலும் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் தனது மகனின் சந்தோஷம்தான் முக்கியம் என இருவரும் இணைந்து வந்து அதுவும் ஒரே இடத்தில் ஒன்றாக கட்டிப்பிடித்து நிற்பதை பார்க்கவே சந்தோஷமாக உள்ளது என தனுஷ் மற்றும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டனர். ராயன் பட இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் பாடும் பொழுது யாத்ரா அன்பை வெளிப்படுத்திய வீடியோ வைரலானது. அப்பொழுது இருந்தே யாத்ரா சினிமாவில் நடிக்க வேண்டும் என தனுஷின் ரசிகர்கள் சொல்லி வந்தனர். தனுஷின் மகன் யாத்ரா தற்பொழுது சினிமாவிற்குள் நுழைய இருக்கிறார். விரைவில் ஹீரோவாக முதல் படத்தில் நடிக்க இருப்பதாகவும் அதற்கு தயாராகி வருவதாகவும் சில தகவல்கள் வருகின்றன. இந்த படத்தை பிரம்மாண்டமாக அறிவிக்க இருப்பதாகவும் அதில் பல பிரபலங்கள் கலந்து கொள்ள அழைக்க இருக்கிறார்கள். இதில் தனுஷ் ஐஸ்வர்யாவுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினராக என்ட்ரி கொடுக்க இருக்கிறார். ரஜினி தனது பேரனின் முதல் படத்தின் படப்பூஜையில் தொடங்கி வைக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது.